முத்து பதனத்தி முகந்தோறும் முக்கண்ணி சக்தி சதெரி பராபரம் பைந்தொழி வித்தகி என்னுள்ளம் மேவி இருந்தாளேன்னு சொல்கிறது ஒரு ஸ்லோகம். அப்படி அந்த தேவியினுடைய நாமங்களை நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துட்டே வரும். அப்படி 117 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். மகா கைலாச நிலையா மிருணாள மிருதுதோர்லதா மகனீயா தயாமூர்த்தி மகா சாம்ராஜ்ய சாலினி. அடுத்த ஸ்லோகமாக ஆத்மவித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதா ஸ்ரீ சோட சாட்சரி வித்யா திரிகூட்டா காமகோட்டிகான்னு வருது. ஷோடசம்னா 16, சோட சாட்சரி 16,000 தேவிகளால் பூஜிக்கப்படுறவளால் பரதேவத்தை இருக்கா. அப்படி ஒரு காமகோட்டிகா, அவளுடைய அழகு இவ்வளோதான் விவரித்து முடிச்சிட முடியாது. அப்படி ஒரு காமஸ்வரூபிணி, அப்படிப்பட்டவளே அப்படின்னு சொல்கிறேன். கட்டாட்ச கிங்கரி பூதா கமலா கோட்டி சேவிதா சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தேந்திர தனுப்பிரபா. இப்போ அவளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு இதுவே கிடையாது. அவ்வளோ இது கமலா கோட்டி சேவிதா, கமலமான பாதங்களை அவ்வளோ கோடி பேரும் சேவிக்கிறா. அப்படிப்பட்டவளாக இருக்கா. சந்திரனிபா, சந்திரனை தரிச்சுன்னு இருக்கவாளுடைய பத்னியே அப்படின்னு வருது. ஹிருதயஸ்தா ரவிப்ரக்யா திரிகோணாந்திர தீபிகா தாக்ஷாயணி தைத்யஹந்திரி தக்ஷ யக்ஞ விநாசினி. நம்மளுடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கவளே, நம்மளுக்கு அவளோட ஜபம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவளே அப்படிங்கிறார். ஒவ்வொன்றுத்துலேயும் விரைவில் அழிக்கக்கூடியவன்றதுனால தான் வாஞ்சிதார்த்த பிரதாயினி ஷிப்பர் பிரசாதினின்ற நாமங்கள் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கக்கூடியவளே, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்காக நம்மளை காப்பாற்றக்கூடியவளே, தாக்ஷாயினி தக்ஷனுடைய மகளே தாக்ஷாயினி, தைத்தியஹந்திரி, தைத்தியர்கள்னா அசுரர்களை வதம் பண்ணக்கூடியவளே, தக்ஷ யக்ஞ விநாசினி, தக்ஷன் அவ சிவபெருமானுக்கு அவிர்வாகத்தை தராத பண்ணின யக்ஞத்தை விநாசம் பண்ணவளே, தராந்தோளித தீர்காட்சி தரஹாசோ ஜ்வலன்முகி குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா ஹோ ஜன்ம பூஹு தேவே சீதண்ட நீதிஸ்தா தஹா ராகாசரூபிணி பிரதிபன்முக்கிய ராகாந்தா திதி மண்டல பூஜிதா. ஒவ்வொரு மண்டலங்களும், அதாவது 7 மண்டலங்கள், அதில் ஒவ்வொரு மண்டலமும் தேவியை பூஜிக்கிறது. ஒவ்வொரு திதி தேவதைகளும் தேவியை பூஜிக்கிறார். ஒவ்வொரு இதுவும் தேவியோட ஆராதனையோட தான் தொடங்கிறது. கலாத்மிகா கலாநாதா காவ்யா லாப வினோதினி சச்சாமர மாவாணி சவ்ய தக்ஷண சேவிதா ஆதிசக்திரமே ஆத்மா பரமா பாவனாகிருதி அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா. எல்லா கோடி ஜீவராச பிரம்மாண்டங்களாலையும் பூஜிக்கக்கூடியவ அவ்வளோ திவ்ய விக்கிரகமாக இருக்கா. அழகு தெய்வம், அழகு வடிவத்தில் அவளுடைய தேவியனுடைய சாரீரம் இருக்குது. கிளிங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினி திரிபுரா திரிஜகத்வந்தியா திரிமூர்த்தி ஸ்திதசேஸ்வரி. கிளிங்காரி, கிளிங்கிற நாமத்தில் வீற்றிருக்கிறவளாக இருக்கா. கேவலா, அதாவது கேவலம்னா ரொம்ப ஒஸ்தியான பொருள், இருக்கிறதுல ஒஸ்தியான பொருள், அதுதான் கேவலம்ன்ற வார்த்தைக்கு ஒழிய உண்மையான அர்த்தம். அப்படி கேவலாவாக இருக்கா, ஒஸ்தியானதில் ஒஸ்தியானதாக இருக்கா தேவி. திரிபுரா திரிஜகத்வந்தியா, 3 உலகங்களாலையும் அவள் வழிபடப்படக்கூடியவளாக இருக்கா. அதனால திரிஜகத்வந்தியா திரிமூர்த்தி ஸ்திரதேஸ்வரி. திரக்ஷரி திவ்ய கந்தாட்டியா சிந்தூர தல காஞ்சிதா உமா சைலேந்திர தனயா கௌரி கந்தர்வ சேவிதா. திரக்ஷரி 3 நாமங்களை வச்சுருக்கா. திவ்ய கந்தாட்டியா, வாசனையாக இருக்கக்கூடியவளாக இருக்கா, திவ்ய வாசனைங்களை வச்சுருக்கா. சிந்தூர திலகாஞ்சிதா, சிந்தூர திலகமிட்டுருக்கா தேவி. உமா சைலேந்திர தனையா கௌரி கந்தர்வ சேவிதா, கந்தர்வர்களால் பூஜிக்கக்கூடக்கூடிய கௌரியே அப்படின்னு அழைக்கிறார். இதோட நம்ம 126 வரைக்கும் ஸ்லோகங்களை முடிச்சிருக்கோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹா.